வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வேதத்தை நேசித்து இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் உங்களுக்கு உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் தந்தருள்வாராக. இந்நாளில் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2 முதல் 4 வரை படிக்க இருக்கிறோம். கேட்போமா? அருமையானவர்களே, இந்த ஊடகத்தின் வாயிலாகவும் வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்துள்ள வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கடந்த நிகழ்ச்சியில் 1 தெசலோனிக்கேயர் கடிதத்தின் முகவுரை பகுதியையும் 1 அதிகாரம் 1 வசனத்தையும் சிந்தித்தோம். இன்று 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நிறுவிய அனைத்து திருச்சபைகளுக்காகவும் ஜெபித்தார். அவரது ஜெப அட்டவணை மிகவும் அற்புதமான ஒன்று. அந்த அட்டவணையில் இருக்கும் யார் யாருக்காக எல்லாம் எந்தெந்த காரியங்களுக்காக எல்லாம் அவர் ஜெபித்தார் என்பதை கற்றுக்கொள்வது மிகவும் சிறப்பானது. எத்தனை வித்தியாசமான திருச்சபைகள், தனி நபர்கள் மற்றும் குழுக்களுக்காக பவுல் ஜெபித்தார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஆச்சரியமானதாக இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த திருச்சபையின் பல காரியங்களுக்காக பவுல் தேவனுக்கு நன்றி கூறுகிறார். அவைகளில் முக்கியமான ஒன்று, அவர்கள் ஒரு முன்மாதிரியான திருச்சபையாய் இருந்தார்கள். இந்த 2 வசனம் வேத புத்தகத்திலேயே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வசனமாகும். பவுல் இந்த விதமாக எழுதும் முறையை மற்ற கடிதங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த ஜெப குறிப்புகளிலே 3வது குறிப்பை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி எழுதுகிறார். கவனியுங்கள். உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து என்று எழுதுகிறார். வேத புத்தகத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு வசனமும் ஆழ்ந்த கருத்து செறிந்த ஒரு பகுதியும் ஆகும். 3 கிறிஸ்தவ கிருபைகளை ஒருங்கிணைத்து கூறுகிறார்: விசுவாசம், அன்பு மற்றும் நம்பிக்கை. 1 கொரிந்தியர் நிருபத்திலும் இந்த 3 கிருபைகளையும் இணைத்து கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நியூ ஜெர்சி என்ற இடத்தில் ஊழியர் ஒருவர் விஞ்ஞானி ஒருவரோடு உணவு அருந்தி கொண்டிருந்தார். இந்த விஞ்ஞானி தான் விண்வெளிக்கு செல்லும் விண்கலங்கள் பூமியை விட்டு தூரமாய் செல்லும் பொழுதும் மீண்டும் பூமிக்கு திரும்பும் பொழுதும் ஏற்படும் வெப்பத்தினாலே அது பழுதடைந்து விடாமல் இருக்க தேவையான வடிவமைப்பை உருவாக்கி கொடுத்தவர். அவர் ஊழியரை பார்த்து, இந்த பூமி ஒரு திருத்துவமாய் இருக்கிறது என்பதை எப்பொழுதாவது நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். இல்லையே, நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் என்று ஊழியர் கேட்டபொழுது, நீங்கள் வாழும் இந்த உலகம் காலம், இடம், பொருள் என்ற 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. இது தவிர 4வது ஒரு காரியத்தை உங்களால் சிந்திக்க முடிகிறதா என்று கேட்டார் விஞ்ஞானி. அந்த ஊழியரால் எதையுமே சிந்திக்க முடியவில்லை. எனவே விஞ்ஞானி தொடர்ந்து பேசினார். காலம் என்பது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று பிரிக்கப்படுகிறது. 4வது ஒரு காரியத்தை உங்களால் யோசிக்க முடியுமா என்று கேட்டார். இல்லை என்றார் ஊழியர். ஒரு இடத்தை குறித்து சொல்லும் பொழுதும் நீளம், அகலம், உயரம் என்று 3ஆக பிரிக்கப்படுகிறது. 4வது ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா என்றார். அப்பொழுதும் ஊழியருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. எனவே விஞ்ஞானி தொடர்ந்து கூறினார். ஆனால் வான்வெளியை குறித்து சொல்லும் பொழுது அது நீளம், அகலம், உயரம் என்பது மட்டுமல்ல, 4வது ஒரு காரியத்தையும் அங்கே சொல்ல முடியும். ஆனால் இந்த பூமியில் அதை குறித்து நாம் பேச முடியாது என்றார். ஆம் அருமையானவர்களே, நாம் வாழும் இந்த உலகத்திலே திருத்துவத்தின் அடையாளம் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றாலும் இதே காரியத்தை அங்கே நாம் பார்க்கலாம்.
பவுல் மனிதனை குறித்து சொல்லும் பொழுது திருத்துவத்தை குறித்து கூறுகிறார். 5ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இதை குறித்து விபரமாக நாம் சிந்திப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. 3 என்ற எண் எப்படி இன்னும் சில இடங்களிலே முக்கியமானதாய் செயல்படுகிறது என்பதை கவனியுங்கள். ஆதியாம் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆதாமின் குமாரர்களாக காயின், ஆபேல், சேத் இவர்கள் 3 குறித்து மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவலுக்கு இவர்களை தவிர இன்னும் 100 குமாரர்களுக்கு மேல் இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் 3 பெயர்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளும் இந்த வசனத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் 3 கிருபைகளை குறித்து பவுல் எழுதுகிறார். கடந்த காலத்தில் விசுவாசத்தின் கிரியை என்பதும், நிகழ்காலத்தில் அன்பின் பிரயாசம் என்பதும், எதிர்காலத்தில் நம்பிக்கையின் பொறுமை என்பதையும் குறித்து எழுதுகிறார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை வரலாறு என்று கூறலாம். இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் முக்கியமான காரியங்களாக இருக்கின்றன. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்பவை ஏதோ பெயர்கள் போல தெரிகிறதா? இந்த உலகத்தில் வாழும் நாம் எப்படி அதை அனுதின வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். இவைகளை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்காகத்தான் விசுவாசத்தின் கிரியை என்றும், அன்பின் பிரயாசம் என்றும், நம்பிக்கையின் பொறுமை என்றும் பவுல் எழுதியிருக்கிறார். எது விசுவாசத்தின் கிரியை? அவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் திரும்பினதுதான் விசுவாசத்தின் கிரியை. ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு அவர்கள் ஊழியம் செய்வது அவர்களின் அன்பின் பிரயாசம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பது தான் நம்பிக்கை என்று 9ஆம் 10ஆம் வசனங்களிலே கூறியிருக்கிறார். விசுவாசத்தின் கிரியை என்று நாம் சொல்லும் பொழுது அது வினோதமாக தெரியலாம். ஏனென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று தெளிவாக கூறியிருக்கிறார். அப்படி என்றால் விசுவாசத்தின் கிரியை என்று எதை குறிப்பிடுகிறார்? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதியதற்கு எதிர்மாறாக தான் கூறவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே என்று கூறுகிறார். ஆம், அதுதான் விசுவாசத்தின் கிரியை. ஒருவருக்கு இருக்கும் விசுவாசத்தை மற்றும் ஒருவருக்கு காண்பிக்கும் கிரியை. எனவே பவுலும் யாக்கோபும் ஒரே சத்தியத்தை தான் கூறுகிறார்கள். விசுவாசம் என்பது ஒரு மனிதனின் ஆத்மா கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கும் பதில் என்று சொல்லலாம். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பதில் உரைக்கிறான் என்றால் அவன் விசுவாசத்தில் நடக்கிறான். இதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். இதே சத்தியத்தை தான் இயேசுவும் கூறியிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனங்களை கவனியுங்கள். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். உங்கள் கிரியைகள் மூலம் நீங்கள் தேவனிடத்தில் வரலாம் என்று இயேசு சொல்லவில்லை, உங்கள் விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்தில் வாருங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார். ஜீவனுள்ள விசுவாசம் தன்னைத்தான் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. விசுவாசிக்கும் நபரின் வாழ்க்கையின் மூலம் அது வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் வாழ்க்கையிலே இது தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனங்களை கவனிங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இங்கே ஒரு உண்மையைத்தான் பேதுரு கூறுகிறார். இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இந்த கடலை குறித்து எங்களுக்கு தெரியும், மீண்டும் திரும்பி போவது பயனற்றது. ஆனால் தொடர்ந்து பேதுரு என்ன சொல்கிறார் கவனியுங்கள். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே மீண்டும் சென்று வலையை போடுகிறேன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் விசுவாசத்தின் கிரியை.
விசுவாசிகளாக நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே விசுவாசம். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. இயேசு கிறிஸ்துவும் இவ்வாறு தான் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். கவனிங்கள், யோவான் 6:29 அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். காயின், ஆபேல் இவர்களது வாழ்க்கையிலையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? அவன் இயற்கையின் விதிப்படி பாவியாயிருக்கிறான். அவனுடைய தெரிந்து கொள்தலின்படியும் செயலின் மூலமாகவும் பாவியாயிருக்கிறான். எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இங்கு ஆபேல் ஒரு நல்ல ஓய்நாள் பள்ளி மாணவனாக இருந்தபடினாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றானா? இல்லை. காயினை போல ஆபேலும் பாவியாகவே இருந்தாலும் ஆபேல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தபடினால் தேவனுடைய வார்த்தைக்கு சரியான பலியை கொண்டு வந்தான். அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் தேவனை விசுவாசித்த பொழுது அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் ரட்சிக்கப்பட்டான். தேவனையும் மனிதனையும் இணைப்பது விசுவாசமே. தேவனுடைய வார்த்தையை அது உங்கள் இருதயத்திற்கு எடுத்து வருகிறது. நீங்கள் அதற்கு செயல்படுகிறீர்கள். அதுவே மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது தேவனை விசுவாசிப்பது. இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலே இருந்தவர்களும் விக்கிரகங்களிலிருந்து தேவனிடத்தில் திரும்பினார்கள். பவுல் தெசலோனிக்கே சென்று அங்கே உள்ள மக்களை பார்த்து, நீங்கள் விக்கிரகங்களை வழிபடுகிறீர்கள், இது எனக்கு சரியாக தெரியவில்லை என்று கூறவில்லை. அவ்வாறு செய்வது மிகவும் தவறான ஒரு காரியம். அவர் அங்கே சென்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசினார். பவுல் அறிவித்த கிறிஸ்துவை அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவனிடமாய் திரும்பினார்கள். அவர்கள் தேவனை நோக்கி திரும்பும் பொழுது அவர்கள் விக்கிரகங்களை விட்டு திரும்பினார்கள். சில ஊழியர்களை பார்த்து, நீங்கள் தான் என்னை ரட்சித்தீர்கள் என்று சொல்வார்கள். எந்த மனிதனும் யாரையும் ரட்சிக்க முடியாது. இந்த ஊழியர் என்னை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்தினார் என்று கூறலாம். ஊழியர் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கலாம். அதை கேட்கும் ஒரு நபர் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். இது மிகவும் அற்புதமான ஒரு செயல். பவுல் தெசலோனிக்கே மக்களின் விசுவாசத்தை நினைவிலே கொண்டிருந்தது மட்டுமல்ல, அவருடைய அன்பின் பிரயாசத்தையும் அவர் நினைவிலே வைத்திருந்தார். சரி, அன்பின் பிரயாசம் என்றால் என்ன? தேவன் நம்மை அன்பினால் ரட்சிக்கிறதில்லை, தமது கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். அதாவது அவருடைய அன்பின் செயல். அன்பும் கிரியையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட முடியாதபடி இருக்கிறது. ஆனால் அன்பானது கிரியை செய்யும். அப்படி அது செயல்படும் பொழுது அது வெறும் கிரியையாய் மட்டும் இருக்காது. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனிங்கள். ஒரு சிறு பிள்ளை கனமான மற்றும் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு இருக்கிறது. அந்த வழியாக வந்த ஒருவர், என்னம்மா இந்த பையன் உனக்கு கனமாக இல்லையா, இவ்வளவு நேரம் தூக்கி கொண்டு நிற்கிறாயே என்று கேட்டதற்கு, இல்லை இவன் என்னுடைய தம்பி என்று கூறினாள். இந்த உலகத்திலே அன்பே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு கிரியை அன்பினால் செய்யப்படும் பொழுது அது வெறும் கிரியையாய் இருக்காது. இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று கூறினார். நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் அவரது கற்பனைகளை கைக்கொள்வது உங்களுக்கு கடினமான ஒரு செயலாயிருக்கும். அப்படி அன்பு இல்லாமல் நீங்கள் முயற்சிப்பது பயனளிக்காது. ஒரு காலை நேரத்திலே நீங்கள் சாலை ஓரமாய் நின்று வேலைக்கு செல்லும் ஒவ்வொருவரையும் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் பலருடைய முகங்கள் இறுக்கமாக அல்லது துக்கமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் செய்ய விருப்பமில்லாத வேலை செய்யும்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலரே தாங்கள் செய்யும் வேலையை குறித்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வேலைக்கு செல்கிறார்கள். உண்மையாகவே நீங்கள் செய்ய விரும்பும் வேலையை செய்வது மிகவும் மகிழ்ச்சியானது. அதுவே அன்பின் பிரயாசம். கர்த்தருக்காக பணி செய்வது உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து, சகோதரனே விட்டுவிடு, இதனால் நீ கஷ்டப்படாதே என்று தான் கூறுவார். நாம் அவரை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும் பொழுது நமது செயல்கள் அன்பின் பிரயாசமாக இருக்கும்.
அதுவே ஒரு விசுவாசியின் குணநலனாயும் இருக்கிறது. ஒரு முறை D.L. மூடி என்னும் ஊழியர் ஒரு ஊழியத்தை முடித்து வீட்டிற்கு திரும்பி வந்தபொழுது அவரது குடும்பத்தினர் அவரை பார்த்து, அடுத்து வரும் கூட்டத்தை ரத்து செய்து விடுங்கள், நீங்கள் மிகவும் களைப்பாயிருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய பணியினாலே நான் களைத்திருக்கிறேனே ஒழிய பணியை குறித்த களைப்பு எனக்கு இல்லை என்று கூறினார். கர்த்தருடைய பணியை நீங்களும் செய்வதனாலே களைப்படையலாம், ஆனால் கர்த்தருடைய பணி உங்களுக்கு களைப்பாய் இருக்கக்கூடாது. தேவன் மேல் நமக்குள்ள அன்பை அவருக்கு கீழ்ப்படிவதிலே வெளிப்படுத்துகிறோம். நான் அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவன் என்று கூறுவீர்கள் என்றால் கர்த்தரை நேசிப்பதிலே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலே அதை காட்டுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே விசுவாசிகளை குறித்து மெச்சிக்கொள்ளும் மூன்றாவது காரியம் அவர்களுடைய நம்பிக்கையின் பொறுமை. அவர்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பிய பின் தேவனுடைய குமாரன் பரலோகத்திலிருந்து வர எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுதான் நம்பிக்கையின் பொறுமை. ஒவ்வொரு மனிதனும் எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையோடு வாழுகிறான். அந்த நம்பிக்கை எதுவாய் இருந்தாலும் அதுவே அவனை தாங்குகிறதாய் இருக்கிறது. பல 100 ஆண்டுகளாக மக்கள் இதை வெளிப்படுத்துகிறார்கள். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இதை குறித்து கூறும் பொழுது, உலகத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு காரியமும் ஒரு நம்பிக்கையோடையே செய்யப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். இதற்கு நீண்ட காலங்களுக்கு முன்னர் தேவனை அறியாத சோஃபோக்லேஸ் என்பவர் சொல்லும் பொழுதும் நம்பிக்கையே அதிகமாக மனுக்குலத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். சமீப காலத்திய O.S. மார்டன் என்பவர் சொல்லும் பொழுது, நம்பிக்கையை போன்ற மருந்து எதுவும் இல்லை, நம்பிக்கையை போன்ற ஊக்கத்தொகை எதுவும் இல்லை, நாளை நலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையே ஒரு பெரிய வலிமை என்று கூறுகிறார். அலெக்சாண்டர் போப் என்ற கவிஞரும் நம்பிக்கை மனிதனின் மார்பிலே நித்தியமாய் ஊற்றெடுக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அரசியல்வாதியான தாமஸ் ஜெஃபர்சன் கூறும் பொழுது, என் உள்ளத்தில் நம்பிக்கை எனும் வார்த்தையுடன் திசை திருப்புகிறேன், பயத்தை திகைக்க வைக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த தத்துவ ஞானியான கார்லைல் கூறும் பொழுது, நாம் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மனிதனின் அடிப்படையே நம்பிக்கைதான். நம்பிக்கையை தவிர அவன் பற்றி கொள்ள வேறு எதுவும் இல்லை. இந்த உலகமே அவனது நம்பிக்கையின் இடம் என்று கூறியிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை சேவிப்பதும் அவருடைய குமாரன் பரலோகத்திலிருந்து வர காத்திருப்பதும் எத்தனை மகிமையான ஒரு காரியம் இல்லையா? இதுவே ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை என்பது. இன்று பலர் தங்கள் நம்பிக்கையை மனிதர்கள் மேல் வைக்கிறார்கள். மனிதன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பான் என்றும் இவ்வுலகத்திற்கு செழிப்பையும் சமாதானத்தையும் மனிதன் கொண்டு வருவான் என்றும் நினைக்கிறார்கள். மனிதனால் அதை செய்ய முடியாது. உங்கள் நம்பிக்கை இந்த உலகத்தை சார்ந்து இருக்கும் என்றால் நிலையில்லாத சந்தோஷத்தை நாடி செல்கிறீர்கள். அது ஒரு சோப்பு குமிழியைப் போல உங்கள் கைகள் பட்டதும் உடைந்து போகக்கூடியது. மனிதன் பாவம் செய்தபடியால் அவனை சொர்க்கத்தை விட்டு தேவன் வெளியேற்றினார். அது முதல் வெளியே தனக்கு ஒரு சொர்க்கத்தை உண்டு பண்ண மனிதன் முயற்சி எடுக்கிறான். திருச்சபையும் பரலோராஜ்யத்தை கட்டுகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவும் அப்படி அல்ல. காலம் காலமாய் மனிதன் பாவத்தில் வாழ தேவன் அனுமதிக்கப் போவதில்லை. அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகளாவிய பிரச்சனை ஒன்று உருவெடுத்து அதிலிருந்து வெளியே வர நாம் வழியை கண்டுபிடித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஜெர்மன் தேசத்து அதிபதியான மகா ஃப்ரெட்ரிக் என்பவர் சொல்லும் பொழுது, குழப்பமான நான் வாழும் இந்த காலத்தில் என் நம்பிக்கை கடவுள் மேலேயே இருக்கிறது என்று கூறினார். ஆம், உங்கள் நம்பிக்கை இன்று எதன் மேல் இருக்கிறது? ஒரு அரசியல் குழுவின் மேல் இருக்கிறதா? அல்லது மனிதன் உருவாக்கிய எந்த ஸ்தாபனத்தின் மேலும் இருக்கிறதா? உடைந்து போகக்கூடிய எதன் மேலும் நம்பிக்கை வைக்கும் மனிதர் மேல் கடவுள் இரக்கமுள்ளவராயிருப்பாராக. எந்த தனி மனிதனும் எந்த அரசியல் கூட்டமும் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு முடிவு காண முடியாது. உலகை ஆளக்கூடிய செங்கோல் ஆணி பாய்ந்த கரங்களில் இருக்கிறது. அவரே சரியான நேரத்திலே செயல்படுவார். ஒன்று மட்டும் நிச்சயம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. தேவனே நம்மை அவருடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் நடத்தி வருகிறார். எனவே இங்கே பவுல் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இந்த மூன்றையும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் 3 காலகட்டங்களாக கொண்டு வருகிறார். விசுவாசத்தின் கிரியை சிலுவையை பின்னால் திரும்பி பார்த்து அன்பின் பிரயாசத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறது. இது நிகழ்காலத்தில் நடப்பது. நம்பிக்கையின் பொறுமை ஒரு கடவுளின் பிள்ளை கர்த்தருக்காக சேவை செய்ய ஊக்குவிக்கிறது. இது எத்தனை அருமையான கிறிஸ்தவ திருத்துவ கிருபை இல்லையா? இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வரலாறாய் இருக்க வேண்டும். இதுவே தெசலோனிக்கே சபையின் வாழ்க்கை வரலாறாக இருந்தது. இதுவே உங்கள் திருச்சபையின் வாழ்க்கை வரலாறாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும் வரப்போகிற இயேசுவை குறித்த நம்பிக்கையான எதிர்பார்ப்பையும் நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா? அல்லது நம் வாழ்க்கையின் எந்த பகுதியிலே நாம் குறைபட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி திரும்பி உண்மையான அன்பினாலே செயல்பட நம்மை அர்ப்பணித்து நித்தியத்தை குறித்த நிச்சயமுள்ளவர்களாய் முன்னோக்கி செல்ல நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? தேவனிடத்திலே கிட்டிச் சேருவதற்கு என்ன தேவை என்று இயேசு கூறினார். தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு என்ன தேவை என்று இயேசு கூறினார். ஆப்ஷன் ஏ அன்பு, ஆப்ஷன் பி கிரியை, ஆப்ஷன் சி விசுவாசம். அன்பர்களே, நீங்களும் பவுலை போல திருச்சபைக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு செயல்படுங்கள். இதுவே விசுவாசத்தின் கிரியை. அன்பே நம் வாழ்வில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் நாம் அவர் மேல் வைக்கும் அன்பு. உங்கள் எதிர்கால நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? மனிதன் பேரிலா, தேவன் பேரிலா? சிந்தித்து செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.